ஒரு மனிதனின் குறைகளை கொண்டாடுவதற்கும் வீழ்ச்சிக்கு விருந்து வைப்பதற்கும் துக்கம் கேட்டு சந்தோஷிக்கவும் இந்த சமூகத்தில் ஒரு கூட்டம் கண்காது திறந்து வைத்து காத்து கொண்டிருக்கிறது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி, உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். இதுக்கும் நான் பேச போறதுக்கும் என்ன சம்மந்தம்? ஸ்கூல் காலேஜஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்தா, டீ கடையில் எல்லாரும் பங்க் அடிச்சா, இன்னைக்கு சொந்தக்காரங்க கிட்ட கூட நம்ம அதிகமா பேசுற ஒரு துறையோ ஒரு விஷயமோ இருக்குன்னா அது சினிமாவாக மட்டும்தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வேதனையை கொடுத்தாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்கிற உருக்கமான கதைகள் கொண்ட சினிமா பிடிக்கும். இன்னும் சில பேருக்கு பொய்யாக இருந்தாலும் பரவாயில்ல, மகிழ்ச்சியை கொடுக்கிற கமர்ஷியல் சினிமாக்கள் பிடிக்கும். ஏதோ ஒரு வகையில நம்மளை சிரிக்கவோ சிந்திக்க வைக்கவோ இல்ல நம்மளுடைய தனிமையை போக்கவோ ஒரு துறை இருக்குன்னா அந்த வசீகர துறை தான் சினிமாவாக இருக்கும். ஆனா இந்த நடிகருக்கு பாலாபிஷேகம் பண்றது, நடிகைக்கு கோவில் கட்டுறது, ஒரு படம் நல்லா ஓடணும்ன்றதுக்காக தீச்சட்டி எடுக்கிறது, அழகு குத்துறது, மண்சோறு சாப்பிட்றதுன்னு நம்ம ரசிகர்கள் எந்த நிலைக்கு வேணா போகலான் இருக்காங்க. தனக்கு பிடிச்ச நடிகர்களை கொண்டாடுறதே கேவலமான செயல்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த விஷயங்களெல்லாம் கேவலம்னு நீங்க சொன்னீங்கன்னா, மற்ற நடிகர்களை அவதூறா அசிங்கமா ட்விட்டர்ல இந்திய அளவுக்கு ட்ரெண்ட் பண்றதும் நம்ம தான். சில நேரம் ஸ்பெல்லிங் கூட மிஸ்டேக் ஆயிருதுங்க. இப்படிலாம் இருக்கும் பொழுதும் நம்ம சினிமாவை எப்படி பார்க்குறோம்? இதுல இன்னொரு விஷயம் சொல்லவா? யூடியூப்ல இவ்வளவு வியூஸ் நாங்க தான்ற பெருமை, ஒரு நிமிஷத்துல பேட்டில் நாங்க தான் ஜெயிச்சோம் சில பெருமை. இதுல பெருமைப்படுறதுக்கு என்ன சார் இருக்கு? என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இதையெல்லாம் ஒதுங்கி ஓரமாக நிற்கிற சினிமாவை பொழுதுபோக்காக பார்க்கிற பொது ஜனத்துல உங்கள ஒருத்தனா எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அதுல முதல் விஷயம், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். இதுவரைக்கும் எந்த நடிகரும் எந்த ப்ரொடியூசரும் எந்த டைரக்டரும் டைரக்டா இந்த படத்தோட தான் நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லி எந்த ரிப்போர்ட்டையும் காமிச்சதில்லை. ஆனா 300 ரூபாய் சம்பளம் வாங்குற இளைஞருக்கு தான் நடிகரோட படம் 300 கோடியா 400 கோடியான்னு சண்டை வருது. எதுக்கு? ஸ்டோரி வைஸோ ஸ்கிரீன் பிளே வைஸோ டெக்னிக்கல் வைஸோ சண்டை போட தெரியாத நமக்கு, வீட்டோட மாத சம்பளம் தெரியாத நமக்கு எதுக்குங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்? நமக்கு எதுக்கு? ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு ஒரு நடிகரை பிடிக்குமா, உங்களுக்கு ஒரு ஆக்ட்ரஸை பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலும் சொல்லுகிற பதில் அவர் தமிழரா. என்னோட கேள்வி என்னன்னா, நம்முடைய முத்து படத்தை ஜப்பான்ல ஒருத்தர் பார்க்கலாம், ஹாலிவுட்ல எடுக்கிற அவெஞ்சர்ஸ் எண்டு கேம ஆண்டிப்பட்டியில் ஒருத்தர் பார்க்கலாம். அப்பனா இனம், மொழி, சாதி இதையெல்லாம் உடைத்தறிகிற துறையாக, மற்ற துறைக்கெல்லாம் உதாரணமாக இருக்கிறது சினிமா. ஆனா இன்னமும் நம்ம இன துவேஷம் பிரிவினை எல்லாம் பேசினா, படிச்ச நம்மளே பேசினா, படிக்காத நம்ம அப்பாவும் அம்மாவும் சாதி பேசினதுக்கும் நமக்கும் என்ன சார் வித்தியாசம்? மச்சான் உனக்கு அந்த ஆக்டரை பிடிச்சிச்சுல, இப்போ ஏன்டா பிடிக்கல அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆக்டருக்கு தான் வயசாயிடுச்சுல, அந்த நடிகைக்கு தான் வயசாயிடுச்சுலன்னு சொல்லுவாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இந்த நாட்டில் வேலை கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு 40-50 வருஷம் சினிமாவின் உச்சத்தில் இருக்கிற நடிகர்களை நாமெல்லாம் கொண்டாடணுமா இல்லை வயசாயிடுச்சுன்னு சொல்லி கேவலமா மன்றாடணுமா? அடுத்து பொதுவான விமர்சனம் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். சினிமாவில் வரணும்னா அவங்க அப்பா சினிமா துறையில் இருக்கணும், இல்லை அவங்க அம்மா சினிமா துறையில் இருக்கணும், இல்லை சொந்தக்காரங்க இருக்கணும், இல்லை வேறொருத்தர் மூலியமாக சிபாரிசாக அவர் வந்திருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நான் ஒன்று தான் சொல்கிறேன். சில வரிகளை தரணும்னு விரும்புகிறேன், அந்த வரியை சொல்கிறேன். பரிந்துரை ஒருவரை அறிமுகம் மட்டும்தான் செய்யும், தகுதிதான் ஒருவரை நிலை பெற செய்யும். அதாவதுங்க, உங்களை ஒருத்தர் வேலைக்கு சேர்த்து விட்டாருன்னு வச்சுக்கோங்க, வேலைக்கு சேர்த்து விட்டவர் தான் அவரு, ஆனால் அந்த வேலையில் நீங்கள் கொடி கட்டி பறந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். அப்புறம் எல்லாரோட வாட்ஸ்அப் டிபி, வால்பேப்பர், ஃபேஸ்புக் ஐடி, இமெயில் ஐடி, எல்லா விஷயத்துலையும் நமக்கு இருக்கிற அதிகபட்ச ஃபோட்டோவோ இல்லை பேரோ இருக்குன்னா நமக்கு பிடிச்ச ஆக்டரோ இல்லை ஆக்ட்ரஸோ தான். அது எப்படிங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பேருக்கும் அவங்க மட்டும் இன்ஸ்பிரேஷனாக இருக்க முடியுது? அப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஏன் அவங்க எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தா என்னன்னு? என் கேள்வி என்னன்னா, தனக்கு பிடித்த துறை என்னவென்றே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. பிடிச்ச துறையில யார் சிறந்தவர்கள்னு சில பேர் தெரியாம இருக்காங்க, சில பேருக்கு அவங்க பேர் தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த ஊரே ஒரு விஷயத்த சொல்லுதுன்றதுக்காக அதை நம்ம ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. சரி, இவ்வளவு நாள் இருக்கிற சண்டைக்கு நீ என்ன தீர்வு சொல்ல போற அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? என்கிட்ட 2 வழி இருக்கு, அது தீர்வான்னு நீங்க தான் சொல்லணும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கொரோனா வந்ததில்ல, அந்த கொரோனால நடிகர்கள்லாம் நிதி உதவி கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் யார் அதிகமாக கொடுத்தான்னு சொல்லி 2 ரசிகர்கள் வெட்டி கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. உங்களில் பல பேருக்கு அது தெரியும். இதை என் நண்பன் அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கான், இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி எனக்கும் அவனுக்கும் ஒரு நாள் நடக்க போகுதுன்னு சிரிச்சுட்டே சொல்லியிருக்கான். அதுக்கு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அப்படி ஒன்று நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களில் 2 பேரில் யாராவது ஒருத்தன் விட்டு கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்களாம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க அம்மா
தான் பையன் அப்படி இருந்திருப்பான்னு சொல்லியிருந்தா அது தான் பையன் மேலே உள்ள பாசம் இல்லை நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம். தான் பையனோட ஃப்ரெண்டும் அப்படி இருப்பான்னு அவங்க நம்பினாங்கன்னா அது ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது ஒரு தாய் வைத்த நம்பிக்கை, இந்த சமூகம் இந்த சமுதாயத்தின் மீது வைத்த நம்பிக்கை. அதுதான் முக்கியம். அப்புறம் நம்ம ஆக்டரோ டேரக்டரோ நம்ம அவங்க ஃபேன் பேஜை ஃபாலோ பண்ணுவோம்ல, அதில் எப்பயுமே பாருங்களேன் எல்லாமே சொல்கிறது ஒன்லி ஒன் தான் போடுவாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இல்லை உங்களுக்கே நீங்கள் பிடிக்காத ஆக்டர்னு நினைக்கிறவங்க ஃபேன் பேஜையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அதுலேயும் ஒன்லி ஒன் தான் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார், டேரக்டர் யாருன்னு, அதுக்கப்புறம் நடிகை யாருன்னு சேர்த்து முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் சண்டையே போடக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா சார்? எதிர்வாதமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. நீங்கள் போகிற சண்டை உங்களை சந்தோஷப்படுத்துறதாகவும் அடுத்தவரை சந்தோஷப்படுத்துறதாகவும் இருந்தால் இந்த சினிமா மிகப்பெரிய ஆரோக்கிய நிலையை கொண்டு செல்லும்னு சொல்லி, இது மாதிரியான கேவலமான சண்டைகள் நீங்கள் என்னென்ன போட்டிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான நல்ல வீடியோக்களை கொடுக்க நான் எப்பயுமே தயாராக இருக்கேன். உங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.